தவமின்றி கிடைத்த வரமே இனி வாழ்வில். ராதா, நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. போ அனு, இங்க பாருங்கப்பா வைக்கத்த. எங்களையே பார்த்துக்கிட்டு இருந்தா எப்படி? அங்க கொஞ்சம் பாரு. போடி மது, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏய் விடுடி, அவ ரொம்ப கூச்சப்படுறா. என்ன ராதா, வெக்கமா? அனு, 2 பேரும் எனக்கு கிண்டல் பண்ணாம இருக்க மாட்டீங்களா? 2 பேரு தானு தப்பா சொல்லாத. பின்னாடியே இன்னொருத்தி வந்துகிட்டு இருக்கா. ஓ, வித்யாவா? ஆமா, வித்யாவை எங்க காணோம்? அந்த மேடம் மேக்கப் போட்டது தான். இன்னமும் மேக்கப் போட்டுக்கிட்டு ரூம்ல தான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. இப்போ வந்துருவா. இன்னமும் முடியலையா? அதெல்லாம் வந்துருவா. டேய் அர்ஜுன். சொல்லுட மச்சான். மதுவை பத்தியா? எவ்வளோ அழகா இருக்கான்னு. இந்த saree ரொம்ப அழகா இருக்குல்ல அவளுக்கு. டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க? ராதா பக்கத்துல நின்றுக்கிட்டு மதுவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா? உனக்கு என்ன பைத்தியம் நீத்தியம் பிடிச்சி போச்சா என்ன? உனக்கு இப்போ ராதா கூட தான் நிச்சயமாகுது. டேய், அதெல்லாம் எனக்கு தெரியும். உண்மையிலே மது ரொம்ப அழகுடா. இல்லை அந்த ரக்ஷனால தான் அவளை நான் மிஸ் பண்ற மாதிரி ஆயிடுச்சுல. டேய், அதெல்லாம் விடுறா. பழச பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ராதாவை பாருடா. ராதாக்கு என்ன குறைச்சல்? எவ்வளோ அழகா இருக்கான்னு பாரு. இனிமே உனக்கு எல்லாமே ராதா தான். டேய் அர்ஜுன், வாயை மூடு. என்ன மனோஜ், என்ன 2 பேரும் அங்கே முணுமுணுன்னு பேசிட்டு இருக்கீங்க? அது அது வந்து அது ஒன்றும் இல்லை மது. ராதா இன்னைக்கு பார்க்க ரொம்ப அழகா இருக்கான். அதை அவகிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஓ, அப்படி போதா கதை? இத்தனை நாள் இவ கூட பேசுறப்பெல்லாம் வெக்க வரல. இன்னைக்கு பக்கத்துல பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கா. ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன விஷயத்த சொல்றதுக்கு இவளை வெக்கப்படுறதா? என்ன மனோஜ்? அது அது வந்து மது, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான். நீ கூட பார்க்கறதுக்கு இன்னைக்கு ரொம்ப அழகா தான் இருக்கு. போதும் போதும் சமாளிச்சது. உங்க வருங்கால மனைவி பக்கத்துல தான் இருக்கா. சொல்ல வந்ததை டைரக்டா சொல்லுங்க. வெக்கமா இருந்தா கூட நாங்க கிளம்புறோம். சரி மாறாதா, நாங்க கீழே போறோம். வாடி அனு போலாம். ஏ மது, அனு, நில்லுங்கடி, எங்க போறீங்க? டேய் அர்ஜுன், உனக்கு தனியா சொல்லணுமா? வாடா கீழே. இதோ வரேன் மது. சரிடா மச்சான், நான் கீழே இருக்கேன். டேய் அர்ஜுன், இப்ப நீ கீழே போனா உனக்கு குன்று வேண்டா பார்த்துக்கோ. டேய், என்னடா மச்சான், சிஸ்டர் தான் உன் பக்கத்துல இருக்காங்கல்ல. நான் வந்தவங்களெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். பாரு, கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. டேய் அர்ஜுன், ராதா, அது அது வந்து ராதா, இவ்வளோ நாள் உன்னை பார்க்கும்போது பட்டு பட்டுன்னு பேசினேன். ஆனா இப்போ பேச்சே வரமாட்டேங்குது. எனக்கும் தான் மனோஜ். சரி, ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டே இருக்கோம், உட்காந்து பேசுவோம். சரி சரி. எனக்கும் ரொம்ப நேரமா கால் வலிக்குது. உட்காரு ராதா. இல்ல, பரவாயில்ல மனோஜ், இருக்கட்டும். ஏன் இப்பதான் உட்காருவோன்னு சொன்ன? இல்ல மனோஜ், அது கெஸ்ட் மேல வந்தா உட்காந்து உட்காந்து எந்திரிக்கணும், அதான். நீ சொல்றதும் கரெக்டு தான். அதுக்கு இதுவே எவ்வளவோ பெட்டர். எந்திரிச்சு எந்திரிச்சு உட்காந்தா முட்டி வலியே வந்துடும். நீ இன்னைக்கு ரொம்ப கியூட்டா இருக்க. நீங்களும் தான். ஆமா, ரொம்ப நேரமா அங்க பார்த்துட்டு இருக்க, என்ன தெரியுது? ஓ, நீயா? கொஞ்ச நேரத்துல பயந்தே போயிட்டேன். ஏன்? அது திடீர்னு வந்து கேட்டியா, அதான் பயந்துட்டேன். ஆமா, நானும் ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருக்கேன். வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? ஐயோ அனு, என்ன பேசுற? நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நான் அப்படியே சும்மா கேஷுவலா பார்த்துட்டு இருந்தேன். எது கேஷுவலா? நீ, உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நிஜமா தாண்டி அனு. அது ரிஷியை தான் பார்த்துட்டு இருந்தேன். நீ ரிஷியை பார்த்துக்கிட்டு இருந்த? எங்க காணோம்? இங்கதான் விளையாண்டுக்கிட்டு இருந்தான். ஜஸ்ட் இப்பதான் உள்ள போனான். போதும்டா, ரொம்ப நேரமா ரிஷி உள்ளதான் இருக்கான். ஓ, அப்படியா? அது இல்லைனு, என் ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னான். அதான் வரானான்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். எது உன் ஃப்ரெண்டு? நம்பிட்டேன்டா. உன்னை உள்ள மது கூப்பிட்ற மாதிரி இருக்கானு. இல்லையே, எனக்கு கேட்கலையே. இல்லை, இப்போதான் கூப்பிட்டா. நீ வேணா போய் கேட்டு வாங்க. ஏன், என்ன இந்த பக்கமா உள்ள அனுப்பிட்டு இங்க நின்று வாசல் அந்த பொண்ணை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கியா? பிச்சு புடுவேன் பிச்சு. அதெல்லாம் இல்லடி அனு. எனக்கு தெரியும்டா, இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன். நீ என் கூடயே தான் இருக்க. வா போலாம். எங்க? நீ தானே சொன்ன மது கூப்பிட்டான்னு, அப்போ வா, போய் கேட்டு வருவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை உள்ள அனுப்புறதுக்கு தான் அப்படி சொன்னேன். உன்னை? ஜஸ்ட் விளையாட்டுக்கு தாண்டி பண்ணேன். இதை போய் பெருசாக எடுத்துக்கிற. சரி வா, உள்ள போகலாம்.
ஆண்டி நீங்களா இது? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியல. என்னப்பா சொல்ற? நீங்க ராதாவுக்கு அம்மானா யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா ராதாவுக்கு அக்கா மாதிரி இருக்கீங்க. நீங்க கல்யாணம் பொண்ணா அவ கல்யாணம் பொண்ணானே தெரியல. உங்க பொண்ணு பக்கத்துல போய் நின்றாதீங்க. அந்த மனோஜ் கன்ஃபியூஸ் ஆக போறான். மனோஜ்னு சொன்னதும் ஞாபகம் வருது. என்ன ஆண்டி? இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன்னு சொன்னேன். உன்னை நம்பி நானும் எதுவும் பண்ணல. ஆனா இப்போ என்னடானா நிச்சயமும் முடிஞ்சிருச்சு. ஆனா நீ ஒன்றும் பண்ற மாதிரி தெரியலையே. அத்தை, நிச்சயம் தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் கல்யாணம் முடியலையே. என்னப்பா ரஞ்சித் குழப்புற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை நான் பார்த்துக்கிறேன், நீங்க விடுங்க. நோ டென்ஷன். ஏதோ பண்ணு, ஆனா என் பொண்ணோட வாழ்க்கையை மட்டும் காப்பாத்திரு. அதை நான் பார்த்துக்கிறேன். அத்தை, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணுமே. என்னப்பா சொல்லு. ராதா கிட்ட கொஞ்சம் பேசணும். ராதா கிட்டயா? அதுவும் இப்போவா? ஆமா அத்தை, நான் மேடைக்கு போனா அவ கத்துவா, டென்ஷன் ஆயிடுவா. அதனால என் கூட நீங்களும் வாங்க. ஓ இவ்வளவுதானா? சரி வா போலாம். ஓகே அத்தை, தேங்க்ஸ். அம்மா, நீ நீ இங்க வருவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் பொண்ணோட நிச்சயதார்த்தம் நடக்குது, நான் வராம இருப்பேனா? ஜோடி பொறுத்த சூப்பர். தேங்க்ஸ்மா. நான் சொன்னது உனக்கும் மனோஜுக்கும் இல்லை, ரஞ்சித்துக்கும் உனக்கும். என்னம்மாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா ராதா. சரி நான் கீழே போகிறேன், வாப்பா ரஞ்சித் போகலாம். என்னாச்சு? என்னை பார்த்தோன்னே ஷாக் ஆன மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. கங்க்ராட்ஸ் ராதா. மனோஜ் உனக்கும் தான். தேங்க்ஸ் சார். திஸ் இஸ் ஃபார் யூ. இந்த ராதா, இது உனக்கு தான். ராதா, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, வாங்கு. தேங்க்ஸ். இதை இங்கே வச்சு ஓப்பன் பண்ணாத, தனியாக வச்சு ஓப்பன் பண்ணி பாரு. என்னத்தை வச்சு தொலைஞ்சிருக்கானோ தெரியல. ஓகே சார். என்னடா ஓகே? ரஞ்சித். சார், என் மேலே உங்களுக்கு என்ன சார் கோவம்? ஏன் என்கிட்ட இப்படிலாம் பேசுகிறீங்க? ரக்ஷன் சார் சொன்னதுனால தானே நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன். மனோஜ், இவங்கிட்டலாம் எதுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க? டேய் போதும்டா. ராதா, கொஞ்சம் அது சிரிச்ச முகமா இரு. எல்லாரும் உன்னை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா ராதா. டேய், உன்னை என்ன பண்ணுறேன்னு பாரு. இந்த சேரீல நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு ராதா. தேவதையை கண்டேன், காதலில் விழுந்தேன், என் உயிருடன் கலந்து விட்டாய். சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு நினைக்காத, ஒழுங்கா ஓடிடு. ம் நீ சொன்னேன்றதுக்காண்டி போகிறேன். இவன் இந்த கல்யாணத்தை கெடுத்துருவான் போலயே. இந்த கல்யாணம் மட்டும் நிற்கவே கூடாது. இந்த மேரேஜ் நின்றா நம்ம நினச்சது எப்படி நடக்கும்? எனக்கு தெரிஞ்சு இந்த ரஞ்சித் சும்மா இருக்க போகிறது இல்லை. இவன் ஏதாவது பண்ணுறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணணும். எதுக்கு மனோஜ் இந்த கிஃப்ட்டை வாங்க சொன்னீங்க? ராதா, எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க. நீ வாங்காமல் நின்னா ஏதாவது தப்பாக நினைக்க மாட்டாங்க? அதான் வாங்க சொன்னேன். இப்போவாச்சும் நம்புறீங்களா? உங்க முன்னாடி எப்படி பேசிட்டு போறான் பாருங்க. நீ சொன்னப்ப நான் நம்பலை. ரஞ்சித் சாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவர் இந்த மாதிரி பண்ண மாட்டாரு. ஆனால் இப்போ ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தான் தெரியல. ஒருவேளை இப்படி இருக்குமோ? எப்படி? மது இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட சொல்லி ஏதோ ரஞ்சித் கிட்ட சொல்லியிருப்பாளோ? என்ன மதுவா? ஆ இல்லை இல்லை இருக்காது. இந்த கல்யாணம் நடக்கிறதுல மதுவுக்கு தான் ஹாப்பி. அவ இப்படிலாம் பண்ண மாட்டா. அவளை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறீங்க. இல்லை ராதா, நான் என்ன சொல்ல வரேன்னா. இல்லை மனோஜ், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். மதுவை பற்றி எனக்கு தெரியும். அவள் இப்படியெல்லாம் பண்ண மாட்டா. இந்த ரஞ்சித் தான், அவனுக்கு பைத்தியம் தான் முடிச்சு போச்சு. அதான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன இவ மதுவை பற்றி என்ன சொன்னாலும் நம்ப மாட்றா? எப்படி தான் இவளை மாத்துறது? நம்ம சொல்கிறது இவ கேட்டால் தானே அந்த மதுவை வெளியே அனுப்ப முடியும். ச்சே, இந்த ராதா நம்ம சொல்கிறதையே கேட்க மாட்றான். இந்த ரஞ்சித் வேற இந்த கல்யாணத்தை நிப்பாட்டியே தீருவேன்னு திரியிறான். அவனை சாதாரணமாக நினச்சிட்டோமே. என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. அம்மா வாங்கம்மா. ஐஷு எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? ஒரு தடவை கூட வரமாட்ற. எங்கே சரண் வரல? ம் வர்றதுக்கெல்லாம் அவனுக்கு எங்கே நேரம் இருக்குது? இன்னைக்கு ஏதோ மீட்டிங்னு ஓடிட்டான். அடியே சின்ன பொண்ணு, இந்த இடத்த பார்த்தியா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு? வந்த இடத்துல எல்லாம் வலிக்குதுடி. யார் என்ன பண்ணுறா, எவ்வளோ நகை போட்டிருக்காங்க, என்ன சேலை கட்டியிருக்காங்க, என்ன சோறு வச்சுருக்காங்க, இதை பார்க்குறதே உனக்கு வேலையாக போச்சு. சரி சரி விடு. இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்?
நெட்டவள்ளி நெட்டவள்ளி திமிரு பிடிச்சவ. ஆமாம் எங்கே வாளு? ஆமாம் நீ யாரை கேட்குற? ரகுவையா இல்லை ரிஷியவா? நான் ஒன்றும் ரகுவை கேட்கலப்பா, ரிஷியை தான் கேட்டேன். அவன் உள்ளதாம்மா இருக்கான், அவங்க அப்பா கூட தான் இருக்கான். ஓ சரி சரி வாங்க உள்ளே போகலாம், வாசல்லே நின்றுக்கிட்டு இருக்கோம். சரி அண்ணி. அடியே சின்ன பொண்ணு, உள்ள இதை விட நல்லா இருக்கும்ல, ஆமாம் ஆமாம். போய் நல்லா சுற்றி பார்ப்போம் வா. என்னது சுற்றி பார்க்க போறியா? நீ என்ன டூருக்கா வந்திருக்க சுற்றி பார்க்கறதுக்கு? வாயை மூடிக்கிட்டு வாடி. ஒன்று சொல்லிடக்கூடாதே. அத்தை எங்க கிளம்பிட்டீங்க? இல்லைப்பா ரஞ்சித், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அதான் வீட்டுக்கு போகலான்னு. என்ன ஆண்டி இப்படி பண்றீங்க? உங்க பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம், நீங்களே போறேன்னு சொல்றீங்க. அதைத்தான் என்னால் பார்க்க முடியல. உங்க பொண்ணுக்கு ஒரு gift கொடுத்தனே, ஆமாம் பார்த்தேன். அதுல அவளுக்கு பேரதிர்ச்சி இருக்கு. என்ன சொல்கிறப்பா? ஆமா ஆண்டி, பிரிச்சு பார்த்துட்டு அவளே நம்மளை தேடி வருவா. ஏதோ சொல்கிற, சரி. சரி வாங்க உள்ள போலாம். ம் என்ன ராதா அப்படி பாக்குற? அது ஒன்றும் இல்லை மனோஜ், ரஞ்சித் தடுத்து அம்மா தடுத்து அதையும் மீறி நம்ம என்கேஜ்மெண்ட் வரை வந்துட்டோமே, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. விடு ராதா, எப்பவுமே உன் கூட துணையா நான் நிற்பேன், சரியா? ம் உன்னோட